வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 100 ஆண்டுகளில் இல்லாத கோர தாண்டவம், நிலநடுக்கத்தால் நிலை குலைந்தது வெனிசுலா. 190 பேர் பள்ளி. மீட்பு பணிகளில் அமெரிக்கா, இந்தியா. ஈரான் போருக்கு பிந்தைய அதிரடி திருப்பம். வளைகுடாவில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தீவிர ஆலோசனை. ஹார்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். வெளியேற்றும் திட்டத்தை நிறுத்தியது ஐநா. எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. ஐநா அமைதிப்படை காலம் முடிகிறது. லெபனானை காக்க இத்தாலி, பிரான்ஸ் கைகோர்ப்பு. புதிய சர்வதேச கூட்டணி உருவாகிறது. தாமாக வெளியேறு, இல்லையில் அவமானகரமான தோல்வி நிச்சயம். இஸ்ரேலுக்கு ஈரான் குட்ஸ் படை தளபதி காணி இறுதி எச்சரிக்கை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக பயங்கரமான அடுத்தடுத்த 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒட்டுமொத்த நாடையும் நிலைகுலைய வைத்துள்ளன. இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 190ஆக அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெனிசுலாவில் இந்திய நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் மக்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த பயங்கர நிலநடுக்கம் தாக்கியுள்ளது. தலைநகர் கராகஸில் இருந்து சுமார் 168 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொரான் நகரின் மேற்கு பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவானது. அடுத்த சில நிமிடங்களிலேயே மொரான் நகரின் தென்மேற்கில் 16 கிலோமீட்டர் தொலைவை மையமாக கொண்டு ரிக்டர் அளவுகோலில் 7.5 என்ற அதீத வீரியத்துடன் இரண்டாவது நிலநடுக்கம் தாக்கியது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இதனை வெனிசுலாவின் நூற்றாண்டின் மிக மோசமான நிலநடுக்கம் என உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த இரு பெரும் நிலநடுக்கங்களை தொடர்ந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டு மக்களை மேலும் பீதியில் ஆழ்த்தின. நிலநடுக்கத்தின் வீரியத்தால் தலைநகர் கராகஸ் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் உள்ள பிரமாண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் சிட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்து நொறுங்கின. அந்த பகுதிகள் முழுவதும் பெரும் தூசு மண்டலமாக காட்சியளிக்கின்றன. தற்போது வரை 190 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளுக்குள் இன்னும் நூற்றுக்கணக்கானோர் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நாட்டின் நிலவரம் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் வெனிசுலாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக அந்த நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் வீதிகளில் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கும் தங்களின் உறவினர்களை மீட்க பொதுமக்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் கைகளில் கிடைக்கும் உபகரணங்களை கொண்டு விடிய விடிய போராடி வருகின்றனர். இந்த பெரும் பேரழிவிலும் பல லட்சம் உயிர்கள் தப்ப காரணமாக இருந்தது கூகுள் நிறுவனத்தின் நவீன தொழில்நுட்பம்தான். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பே அங்குள்ள மக்களின் ஆண்ட்ராய்டு செல்போன்களுக்கு நிலநடுக்க எச்சரிக்கை அமைப்பு மூலம் எச்சரிக்கை மெசேஜ் சென்றுள்ளது. ஸ்மார்ட் போன்களில் உள்ள மிக சிறிய நில அதிர்வு சென்சர்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் இந்த தொழில்நுட்பம் ஆரம்பகட்ட அதிர்வுகளை கண்டறிந்து முன்கூட்டியே எச்சரித்ததால் லட்சக்கணக்கான மக்கள் உசாராகி உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி உயிர் பிழைத்துள்ளனர். வெனிசுலாவின் சர்வதேச விமான நிலையம் நிலநடுக்கத்தால் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் உலக நாடுகள் வெனிசுலாவிற்கு உதவிக்கரங்களை நீட்டியுள்ளன. இந்தியா, பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, கத்தார், எல் சால்வேடார் உள்ளிட்ட நாடுகள் அத்தியாவசிய உதவிகளை வழங்க முன்வந்துள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க அரசு தனது சிறப்பு மீட்பு படைகளை வெனிசுலாவிற்கு அனுப்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், விர்ஜீனியா, லாஸ் ஏஞ்சலிஸ் உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்து அதிநவீன மீட்பு படைகளை நாங்கள் வெனிசுலாவிற்கு களமிறக்கியுள்ளோம். சேதமடைந்த விமான நிலையத்தை சீரமைக்கவும் அடுத்த 48 மணி முதல் 72 மணி நேரத்திற்குள் தேவையான அவசர உதவிகளை விரைவாக வழங்கவும் ஒட்டுமொத்த அமெரிக்க அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் ராணுவ உதவியுடன் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானிடையான போர் பதற்றங்கள் தற்காலிகமாக தணிந்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அடுத்த கட்ட பாதுகாப்பு உத்திகளை வகுக்கவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ வளைகுடா பிராந்தியத்திற்கு மிக முக்கியமான அவசர பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்டுள்ள 60 நாட்கள் இடைக்கால ஒப்பந்தம் குறித்து அரபு வளைகுடா நட்பு நாடுகளுடன் விவாதிக்க ஜூன் 23 அன்று ரூபியோ ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து குவைத்திற்கு சென்ற அவர் நேற்று பக்ரைனில் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்றார். சமீபத்திய மோதலின் போது ஈரான் இந்த வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதால் ரூபியோவின் இந்த விசிட் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகிறது. பக்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லதீப் பின் ரஷீத் அல் சானியை சந்தித்த ரூபியோ உலக வர்த்தகத்தின் முக்கிய நீர்முனையான ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தும்
கப்பல்கள் மீது ஈரான் சுங்கவரி விதிக்க முயற்சிப்பதற்கு அமெரிக்காவின் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார். மார்க்கோ ரூபியோ பேசியதாவது, சர்வதேச நீர்வழிகள் எந்தவொரு தனிப்பட்ட நாட்டுக்கும் சொந்தமானவை அல்ல. இதற்கு பணம் வசூலிப்பதை நாம் அனுமதித்தால் அது ஒரு தொற்று நோய் போல உலகம் முழுவதும் பரவி ஒட்டுமொத்த உலக ஒழுங்கையும் பெரும் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். வளைகுடா நட்பு நாடுகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்தவொரு உடன்படிக்கையையும் அமெரிக்கா ஒருபோதும் செய்யாது என்றார். இந்த கூட்டத்தில் பேசிய பக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஜயானி, எங்கள் நாடுகளுக்கு எதிரான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நாங்கள் ஒருபோதும் சிந்திக்க விரும்பாத வழிகளில் எங்களை சோதித்தன. ஆயினும் இன்று ஒரு நம்பிக்கை கீற்றை காண்கின்றோம். பாகிஸ்தான் மற்றும் கத்தாரின் மத்தியஸ்த ஆதரவுடன் அமெரிக்கா இதனிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு பகைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதை வரவேற்கின்றோம். கப்பல் போக்குவரத்திற்காக ஓமான் ஒரு தற்காலிக கடல்வழி பாதையை அறிவித்திருப்பதும் ஆறுதல் அளிக்கிறது என்றார். மேலும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கவும் ஆயுத குழுக்களுக்கான ஆதரவை நிறுத்தவும் அவர் அழைப்பு விடுத்தார். தங்களை கலந்தாலோசிக்காமல் அமெரிக்கா ஈரானுடன் அவசரமாக போரை தொடங்கியதாக வளைகுடா நாடுகள் கவலை கொண்டுள்ளன. எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிப்பாடு எப்படி இருக்கும் என்ற சந்தேகமும் அவர்களுக்கு எழுந்துள்ளது. இதனால் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் தங்களின் பாதுகாப்பு உத்திகளை பன்முகப்படுத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சீனா, இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்தி வருகின்றன. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி கூறுகையில், வளைகுடா நாடுகள் ஈரானுடன் இணைந்து ஒரு புதிய பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். போரின் வடுக்களிலிருந்து மீண்டு வரும் வளைகுடா நாடுகள் தங்களின் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்காக புதிய உலக ஒழுங்கிற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளன என்பதையே ரூபியோவின் இந்த பயணம் காட்டுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரானிடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிங்கப்பூர் கொடி ஏந்திய வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜலசந்தியிலிருந்து கப்பல்களையும் மக்களையும் வெளியேற்றும் தனது அதிரடி திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு வியாழக்கிழமை அவசரமாக நிறுத்தி வைத்துள்ளது. தைவானை தளமாக கொண்டு பிறப்பில் எவர்கிரீன் நிறுவனத்திற்கு சொந்தமான சிங்கப்பூர் கொடியேந்திய எவர் லவ்வி என்ற சரக்கு கப்பல் ஓமான் கடற்கரைக்கு அருகே ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றது. ஓமானின் தாகி துறைமுகத்திலிருந்து சுமார் 7.5 கடல் மைல் தென்கிழக்கே கப்பல் சென்று கொண்டிருந்த போது அதன் வலது பக்கத்தில் ஒரு எரிபொருள் பயங்கரமாக தாக்கியது. இந்த தாக்குதல் ஒரு அதிநவீன ட்ரோன் மூலம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றன. பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ட்ரே மற்றும் பிரிட்டிஷ் கடற்படை அமைப்பான ஜோகேஎம்ட்ரியோ ஆகியவை ஆரம்ப கட்ட ஆய்வுகளின்படி இது திட்டமிட்டு தாக்குதல் தான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. இத்தாக்குதலில் கப்பலின் மேற்தளம் சேதமடைந்த போதிலும் நல்வாய்ப்பாக உயிரிழப்போ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படவில்லை. இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தி வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் பத்திரிகையிடம் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையும் வியாழக்கிழமையும் ஒரு மிரட்டல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரான் அரசு நிர்ணயித்துள்ள கடல்வழி பாதைகள் வழியாக மட்டுமே எந்த ஒரு கப்பலும் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க முடியும். எங்கள் விதிகளுக்கு கீழ்ப்படியாத மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த சம்பவத்திற்கு சரியாக சில மணி நேரங்களுக்கு முன்புதான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல்களை ஈரான் அச்சுறுத்த நினைத்தாலோ அல்லது தடுத்தாலோ உலக நாடுகளுக்கு அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறியது போலவே தற்போது தாக்குதல் நடந்துள்ளது வாஷிங்டனில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் செய்தி வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 1% வரை உடனடியாக உயர்ந்தன. வளைகுடா பகுதியில் எண்ணெய் விநியோகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் என்ற கவலை சர்வதேச வர்த்தகர்களுக்கிடையே மீண்டும் எழுந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும். தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கும் அனைத்து கப்பல்களும் அதீத எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன.
லெபனானின் தற்போதைய சூழல் மிகவும் சவாலாக மாறி வரும் நிலையில் அந்த நாட்டுக்கு ஆதரவு அளிப்பதாக இத்தாலியும் பிரான்சும் இணைந்து ஒரு புதிய சர்வதேச கூட்டணியை தொடங்க அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளன. பிரான்சின் புகழ்பெற்ற ஆண்டிப்ஸ் நகரில் உள்ள சொகுசு ஓய்விடத்தில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலானி மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ஆகிய இரு உலக தலைவர்களும் சந்தித்து அதனடி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னரே இத்தாலிய பிரதமர் மெலோனி இந்த முக்கிய அறிவிப்பை வியாழக்கிழமை வெளியிட்டார். லெபனான் பகுதியில் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீஃபில் அமைதி காக்கும் படை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அமைதி காக்கும் முயற்சியின் அதிகாரப்பூர்வ காலம் இந்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகிறது. ஐநா படையின் காலம் முடிவடைந்த பிறகு லெபனானில் பாதுகாப்பு மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை உணர்ந்து பிரான்சும் இத்தாலியும் இந்த புதிய கூட்டணியை உருவாக்க முன்வந்துள்ளன. இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது லெபனான் விவகாரம் மற்றும் அதன் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்க ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் தீவிரமாக ஆலோசித்துள்ளனர். ஐநாவின் ஜெனீஃபில் அமைதி காக்கும் படை இந்த ஆண்டு இறுதியில் விலகிய பிறகு லெபனானுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் தடையின்றி வழங்குவதே இக்கூட்டணியின் முக்கிய நோக்கமாகும். இதற்கான சர்வதேச மாநாடு குறித்தும் பிரெஞ்சு அதிபர் மெக்ரோனுடன் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. ஐநா அமைதிப்படை வெளியேறிய பிறகு மத்திய கிழக்கில் புதிய பதற்றங்கள் உருவாவதை தடுக்க ஐரோப்பாவின் இரு முக்கிய வல்லரசு நாடுகள் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை தற்போது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. லெபனான் மண் ஆக்கிரமிப்பாளர்களின் விளையாட்டு மைதானமல்ல, அது எதிர்ப்பின் களம். இஸ்ரேலிய படைகள் உடனடியாக லெபனானை விட்டு வெளியேற வேண்டும், தவறினால் அவமானகரமான முறையில் தப்பியோட நேரிடும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் குட்ஸ் படை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி இஸ்ரேலுக்கு அதிரடி இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சியா முஸ்லிம்களின் புனித நாளான ஆசிராவை முன்னிட்டு வியாழக்கிழமையன்று அனுப்பிய சிறப்பு செய்தியில் ஜெனரல் கானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கர்பலா போர்க்களத்தையும் தற்போதைய லெபனான் எதிர்ப்பு இயக்கத்தையும் ஒப்பிட்டு பேசிய அவர், இன்று உங்களுக்கு எதிராக லெபனானில் நின்று போரிடும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆஷிராவின் வீர உணர்வோடும் இமாம் குஷைன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் களமிறங்கியுள்ளனர். இன்று நீங்கள் சுயமாக பின்வாங்காவிட்டால் நாளை சர்வதேச அளவில் அவமானத்துடனும் மாபெரும் தோல்வியுடனும் தப்பியோடு நிர்பந்திக்கப்படுவீர்கள் என்று இடிமுழக்கமிட்டார். பின்ஸ்பெயில் நகரில் அன்று தியாகி சையத் கசன் நஸ்ரல்லா முழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க மரண சாசனத்தை இஸ்ரேல் மறந்துவிடக் கூடாது, அந்த புரட்சி வாக்குறுதி என்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதே போன்றதொரு அவமானகரமான பின்வாங்கலை இஸ்ரேல் மீண்டும் லெபனானில் சந்திக்கப் போவது உறுதி என ஜெனரல் கானி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்ட போதிலும் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களும் ஈரானின் இந்த நேரடி எச்சரிக்கையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் நெருப்பை மூட்டியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.